தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். அடுத்த மாதம் 3ஆம் தேதி மற்ற மாணவிகளை தளபதி அவர்கள் கௌரவப்படுத்த இருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிய விருந்து எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோ மாணவிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து நன்றி. இல்லை, எப்பயுமே என்ன நிகழ்ச்சி நிரல் எதுவோ அதுபடி தொடரும் என்பது இந்த நேரத்தில். இன்னைக்கு 800க்கு செல்ற மேல இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. மாணவ எல்லாருமே வந்துட்டாங்க, வந்துக்கினே இருக்கிறாங்க. வந்து நன்றி, வணக்கம். நன்றி. அவ்வளவுதான். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அப்போது பேசிய அவர், மாணவிகள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று காலை 9:30 மணியளவில் கல்வி விருது வழங்கப்படும் விழா தொடங்கப்படும் என்ற தகவலையும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது தெரிவித்தார். விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு மாணவர்கள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் பெரும்பாலான மாணவர்கள் வந்துவிட்டதாகவும் மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஆனந்த் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று காலை 9:30 மணிக்கு கல்வி விருது வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். விருது வாங்குவதற்காக பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் தற்போது வந்த வண்ணம் உள்ளதாகவும் அவர்களுக்காக பல்வேறு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மதிய உணவளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். அதற்காக பிரத்யேகமாக அங்கு இரவு தொடங்கி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம்.